காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணும்போதே லஞ்சுக்கும் சேர்த்துட்டு சாம்பார் வச்சுக்கிட்டேன். அதனால லஞ்சுக்கு ஏதாச்சும் சைட் டிஷ் மட்டும் பண்ணிக்கணும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து வெண்பொங்கலும் சாம்பாரும் ரெடி பண்ணியிருந்தேன். ஃப்ரிட்ஜில் என்னென்ன காய் இருக்கோ எல்லாத்தையுமே போட்டுட்டு சாம்பார் வச்சாச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சோன்னா லஞ்சுக்கு வந்துட்டு வெண்டிக்காய் இருந்தது. சரி வெண்டிக்காய் வந்து கல்யாண வீட்டு ஸ்டைலில் மண்டி மாதிரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சுண்டல் கொஞ்சமாக ஊற வச்சிருந்தேன். அதையுமே வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். வெண்டிக்காய் மண்டி பண்றதுக்கு தேவையான சைஸ்ல வெண்டிக்காவும் வெங்காயம் தக்காளியும் கட் பண்ணி வச்சிருந்தேன். இந்த வெண்டிக்காய் வாங்கி கொடுத்துட்டு ஒரு வசனம் வேற எங்க வீட்டுல இருந்து வந்தது. பிரெக்னன்சி டைம்ல வெண்டிக்காய் சாப்பிட்டா நல்லா அறிவு வளருமா, இதே மாதிரி மக்கா வர வேணாம், நிறைய வெண்டிக்காய் சாப்பிடுறேன்னு சொல்லி வாங்கி கொடுத்துட்டு போனாங்க. நமக்கு என்ன இருக்கோ அதை அங்கேயே வரும்னு நான் சொல்லிட்டேன். ஒரு சைட்ல வந்து வெண்டிக்காய் வச்சுக்கிட்டு மாவு இந்த வாரத்துக்கு தேவையானது எதுவுமே அரைக்கவே இல்லை. ஒரு நாளுக்கு சப்பாத்தி, சேமியா, உப்புமா, ரவா உப்புமா இப்படியே செஞ்சு சாப்பிட்டாச்சு. சரி இன்னைக்காச்சும் மாவு அரைச்சு வச்சிடலாம்னு சொல்லிட்டு அதையுமே காலையிலேயே ஊற வச்சுட்டேன். ஒரு சைடு சமையல் பண்ணிட்டு இன்னொரு சைடு மாவையும் அரைச்சு முடிச்சுட்டேன். இதெல்லாம் நல்லா சூப்பரா புளிப்பா வெண்டிக்காய் பண்ணி ரெடி ஆயிடுச்சு. லஞ்ச் வந்து சூப்பரா சாப்பிட்டாச்சு. நாளைக்கு ஒரு வீடியோல பார்க்கலாம்.